வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தொடுவானம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கஸ்தூரி வந்தவனை வாருங்கள் என்று வரவேற்க கூட தோன்றாதவளாக கதவை கூட முழுவதுமாக திறந்து அவன் உள்ளே வருவதற்கு வழி காட்டாமல் என்ன என்று தன் கண்களாலேயே அவனை கேட்டாள். அவனும் ஒன்றும் சொல்லாமல் சில வினாடிகள் நின்றான். சாரங்கன் வராமையால் விளைந்த எரிச்சலை விழுங்குவதற்கு அவளே படாத பாடுபட்டு கொண்டிருந்த நிலையில் வந்தவனின் மௌனம் அவளது எரிச்சலை இன்னும் மிகுதிப்படுத்தியது. அதற்கு பிறகு அவளால் பேசாமல் இருக்க முடியவில்லை. சாரங்கன் என்ன சொல்லி அனுப்பினார் என்று கேட்டு வைத்தாள். அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்று அவன் மிகவும் தயங்கிய குரலில் அந்த செய்தி தனக்கு எதிரில் நின்று கொண்டிருப்பவளை எப்படி பாதிக்குமோ என்கிற கவலையுடனும் சிறிதே அச்சத்துடனும் தெரிவித்தான். உள்ளத்தை நிறைத்திருந்த எரிச்சல் பொட்டென்று மறைந்து இப்போது கஸ்தூரியை தூக்கி வாரி போட்டு விட்டது. என்னது ஆக்சிடென்டா? என்ன ஆக்சிடென்ட்? ஒன்றும் பயப்படும்படியாக இல்லையே என்று அவள் படபடப்புடன் கேள்விகளை வரிசையாக உதிர்த்தாள். நேற்றிரவு அவர் சைக்கிளில் போய்கொண்டிருந்த போது ஒரு ஸ்கூட்டர் தெரு திருப்பத்தில் வேகமாக வந்து இடித்து தள்ளி ஏறிவிட்டது. ஆனால் நல்ல வேளையாக பலமாக அடிபடவில்லை. ஸ்கூட்டர்காரனுக்கு ஒரு சிறு சிராய்ப்போடு போய்விட்டது. ஆனால் சாரங்கன் சாருக்கு கால்களில் நல்ல அடி. 2 கால்களிலுமா? ஆமாம், 2 கால்களிலும் தான். தலையில் கூட அடி. தலையில் பட்ட அடியை போய் கடைசியில் மெதுவாக சொல்கிறீர்களே என்று கஸ்தூரி தன் எதிரில் நின்று கொண்டிருந்தவனின் அசமஞ்சத்தனத்தை கண்டிக்கும் முகமாக படபடத்தாள். தலையில் பட்ட அடி ஒன்றும் மோசமான அடி இல்லை, சின்ன காயந்தான். கால்களில் தான் சற்று பலமாக அடிபட்டிருக்கிறது. எலும்புகள் முறிந்திருக்கின்றன. கஸ்தூரி சட்டென்று தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டாற் போன்று கண்களை மலர்த்தி அவனை திகிலுடன் பார்த்தாள். சரியாகி விடுமல்லவா? நிச்சயமாக சொல்வதற்கில்லை. ஒரு காலை மட்டும் எடுக்க வேண்டி வந்தாலும் வரலாம். கஸ்தூரியின் கால்கள் கிடுகிடுவென்று அதிரலாயின. தொண்டை குழி ஏறி இறங்கிற்று. அவளால் மேற்கொண்டு கேள்விகள் கேட்க முடியாது போயிற்று. அங்கே சட்டென்று கவிந்து விட்ட மௌனத்தை வந்தவன்தான் கலைத்தான். தன் சட்டை பையில் இருந்து ஒரு சிறு காகிதத்தை எடுத்து அதில் சாரங்கன் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கும் மருத்துவ விடுதியின் பெயர், அவன் இருக்கும் அறையின் இலக்கம் ஆகியவற்றை குறித்து கொடுத்துவிட்டு, நான் வரட்டுமா என்றான் அவன். அவள் தன் கண்ணீரை மறைத்து கொள்ள முயன்றவாறு, இப்போது எப்படி இருக்கிறார்? நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா என்று கேட்டாள். நல்ல நினைவுடன் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு காலை எடுத்துவிட வேண்டி இருக்கும் என்பது இன்னும் அவருக்கு தெரியாது. ஆகையால் நீங்கள் அவரை பார்க்க வந்தால் அதை பற்றி ஏதும் கேட்டு விடாதீர்கள். மெதுவாக தெரிவது நல்லது. இல்லை, கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு, நீங்கள் யார் என்று அவள் விசாரித்தாள். அவன் சாரங்கன் சார் என்று தன் பேச்சிடையே ஒரு தடவை குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்த அவள், அவன் ஒரு கால் சாரங்கனின் வேலையாள் அல்லது அலுவலகத்தை சேர்ந்த பியூனாக இருக்கலாம் என்று யூகித்தாள். நான் அவருடைய மாணவன். ஓ, அப்படியா? பொன்முடி என்று அடிக்கடி அவர் சொல்வார். அவர்தானே நீங்கள் என்று அவள் முதன்முறையாக தோன்றிய புன்னகையுடன் அவனை விசாரித்தாள். ஆமாம். அது காரும் வந்தவனை உள்ளே அழைக்க கூட தோன்றாமல் இருந்துவிட்ட தவறை சட்டென்று உணர்ந்த கழிவிறக்கம் தன் குரலில் வெளிப்பட, உள்ளே வந்து ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாமே என்று அவள் கதவை பற்றி இருந்த தன் கையை விலக்கி அதை அகலத் திறந்து உபசரித்தாள். இல்லை மேடம், நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சைக்கிள் மீது தாவி ஏறிக்கொண்டு பெடலை மிதித்தான். கஸ்தூரி விரைந்து சென்ற அவனது முதுகுப்புறத்தை பார்த்தவாறு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்து விட்டு ஒரு நெடிய மூச்சுடன் கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்து சோர்வுடன் நாற்காலியில் உட்கார்ந்தாள். அத்துமீறிய மகிழ்ச்சிகளில் திளைக்கும் நேரத்தில் இப்படித்தான் பானக துரும்பு மாதிரி ஏதேனும் சோதனை வந்து சேரும் போலும் என்று அவள் நினைத்து கொண்டாள். அத்துமீறிய என்கிற சொல்
தன் நினைவில் தோன்றியதைப் பற்றி அவள் தன்னையும் மீறி ஆராய்ந்தாள். தனது மகிழ்ச்சிகள் அத்துமீறியவைதானா என்று நினைத்து பார்த்தாள். இந்த சமூகம் வகுத்து வைத்திருக்கும் அத்துகள் எனப்படுபவை ஒருதலை பட்சமானவையாக இருக்கும் வரையில் ஆண்களால் அடிக்கடியும் பிறப்புரிமை என்கிற திமிருடனும் மீறப்படுகிற அந்த அத்துகள் பெண்களுக்கு மட்டும் மீறப்படக்கூடாதனவாக இருக்க வேண்டியதன் நியாயத்தை எவ்வாறு ஒப்புக்கொள்ள முடியும் என்று அவள் நினைத்தாள். அவளுக்கு ஆத்திரம் வந்தது. சாரங்கனுடன் தொடர்புள்ள தன் நடவடிக்கைகள் அத்துமீறியவை அல்லவாயின் ஒரு வகை குற்ற உணர்ச்சி தன்னை ஏன் அலைக்கழிக்க வேண்டும் என்கிற கேள்வி அவளுள் இந்த எண்ணங்களை தாண்டி கொண்டு எழவே செய்தது. சாரங்கனை எதிர்நோக்கி உற்சாகமான கனவுகளில் ஆழ்ந்திருந்த கஸ்தூரிக்கு இந்த திடீர் திருப்பம் சொல்லொணா ஏமாற்றத்தை தந்தது. சாரங்கனுக்கு ஒரு காலை கட்டாயமாக எடுத்துவிட வேண்டியது வருமோ? அப்படி எடுத்துவிட்டால் அவனது வருங்காலம் என்னவாகும்? புகழ் பெற்ற கால்பந்தாட்டக்காரனான அவனது வருங்காலம் இனி இருண்டு விடுமோ? அவனுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கும், ஐயமில்லை. அரசினர் அலுவலகம் ஒன்றில் அவன் பணிபுரிந்து வருவதால் இந்த கால்பந்தாட்டத்தை நம்பி அவன் இருக்கவில்லைதான். எனினும் அவனது உயிருக்குயிரான பொழுதுபோக்கு இனி அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தாது என்கிற நிலை மிகுந்த வருத்தத்துக்குரியதுதானே. தன்னையே இந்த உண்மை இவ்வளவு வருத்தும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் என்று எண்ணி அவள் கலங்கினாள். அடுத்தபடியாக தனக்கும் சாரங்கனுக்கும் இடையே இருந்த வயசு வேறுபாட்டை அவள் மனம் எண்ணி பார்த்தது. அவள் தன்னையும் அறியாமல் ஆள் உயர நிலை கண்ணாடி முன் போய் நின்றாள். 35 வயசு என்று தன் உண்மை வயசை அவளே சொன்னாலும் கூட யாரும் அவளை நம்ப மாட்டார்கள். வயசு ஏற ஏற தன்னிடம் இளமையும் மிகுந்து கொண்டு வருகிறதோ என்று அவள் எண்ணினாள். பல பெண்களைப் போல தன் வயசை 2-3 ஆண்டுகள் குறைத்து சொல்லிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அவளுக்கு நேர்ந்ததே இல்லை. அவர்கள் வீட்டு பரம்பரையே அப்படி. எல்லோரும் இளமை மிக்கவர்கள். அவள் தகப்பனார் தாயார் 2 பேருமே கூட ஒரு முறை எனக்கு என்ன வயசு இருக்கும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சாரங்கனிடம் கூறிவிட்டு, என் நிஜமான வயசை காட்டிலும் 10 வயசு கூட சொன்னாலும் நான் கோபித்து கொள்ள மாட்டேன் என்று அவள் சொன்னாள். இந்த உரையாடல் அவளது அலுவலகத்தில் நடந்தது. அவளுக்கு 2 குழந்தைகள் இருந்த உண்மை அவனுக்கு தெரியும். ஆனால் அவர்களின் வயசுகள் தெரியாது. ஒரு கால் முதல் குழந்தைக்கு அதிகம் போனால் 4 வயசு, இரண்டாவதற்கு 2 அல்லது 1 இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இதை அவனே பிறகு அவளிடம் கூறினான். அளப்பது போல் அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு, 25 அல்லது 26 இருக்குமா என்று தயங்கியவாறே கேட்டான். கஸ்தூரி தன்னையும் மறந்து கடகடவென்று மகிழ்ச்சி பொங்க சிரித்தாள். இல்லை, அதற்கும் மேலே. இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கவர்ச்சியாக சிரித்தாள். மேடம், ஒன்று சொன்னால் கோபித்து கொள்ள மாட்டீர்களே என்று அவன் சிரித்து கொண்டே கேட்டான். கோபித்து கொள்ள மாட்டேன், சும்மா கேளுங்கள். இப்போது நீங்கள் சிரித்த சிரிப்பில் இன்னும் 2 வயசு குறைந்து விட்டது மாதிரி தெரிகிறீர்கள். கஸ்தூரிக்கு மலர் குவியலால் அவன் தன்னை அர்ச்சனை செய்தது மாதிரி இருந்தது. கெட்டிக்காரத்தனமாக பேசுகிறீர்களே, பிழைத்துக் கொள்வீர்கள் என்றாள். அது சரி, உங்கள் உண்மையான வயசுதான் என்ன? அதுதான் சொன்னேனே, நீங்களே கண்டுபிடியுங்கள். சற்றே கணக்கு போடுகிறார் போன்ற முகத்தோற்றத்துடன் இருந்துவிட்டு அவன் சொன்னான். மிஞ்சி போனால் 28க்கு மேல் இருக்கவே இருக்காது என்று நினைக்கிறேன் மேடம். கஸ்தூரிக்கு மறுபடியும் முன்னை காட்டிலும் அதிக கவர்ச்சியுடன் சிரிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இல்லை, நீங்கள் தோற்று போவீர்கள். எனக்கு வருகிற டிசம்பரில் 35 முடிகிறது. என்னது, 35 முடிய போகிறதா? விளையாடுகிறீர்களா என்ன? என் உண்மையான வயசு அதுதான். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் ஆபீஸ் ஃபைலை காட்டி நிரூபிக்கிறேன். அல்லது என் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது என் SSLCயை காட்டுகிறேன். உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டா என்ற அவள் வயசு பற்றிய பேச்சை விட்டுவிட்டு பளிச்சென்று கேட்ட முறையில் தன் வீட்டுக்கு வருவதற்கு அவன் காட்டிய பரபரப்பு மிக்க ஆவல் அவளுக்கு புரிந்தது. ஓ, கட்டாயமாக. ஆனால் திடுதிப்பென்று உங்களை நான் கூப்பிட்டு விட முடியாது.
நீங்களும் அப்படி வந்து நின்றுவிட முடியாது. ஏனென்றால் என் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி. அவர் ஊரில் இல்லாத நாளில்தான் என்னால் உங்களை என் வீட்டுக்கு அழைக்க முடியும். இப்படி சொல்லிவிட்டு கஸ்தூரி அவன் மீது தன் கவர்ச்சி மிக்க கண்களை ஆழமாக பதித்தாள். தன் சொற்களால் அவன் சற்றே நிலை குலைந்து போனது. அவளது பெண்மை உணர்வுக்கு சட்டென்று புலனாயிற்று. அவனது ஆவல் மிக்க பார்வை தன் மீது படிந்ததை ரசித்து மகிழ்ந்த வண்ணம் அவள் பேசாமல் இருந்தாள். மேடம், ஒரு மாதிரி என்றால் என்ன அர்த்தம் என்று அவன் கேட்டான். ஆண் பெண்கள் இப்படியெல்லாம் பழகுவது அவருக்கு பிடிக்காது. தன்னை பொறுத்த வரையில் அவர் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார். நான் கண்டுகொள்ளக் கூடாது. ஆனால் என் விஷயம் என்று வரும்போது அவர் அதற்கென்று தனியாக அளவுகோல் வைத்திருக்கிறார் என்று பதில் சொல்லிவிட்டு அவள் விரக்தி காட்டி சிரித்தாள். அவன் வருத்தம் தோன்ற அவளையே நோக்கியவாறு பேசாமல் இருந்தான். அவள் தொடர்ந்து சொன்னாள். ஒன்றுமில்லை, என் அலுவலக நண்பர் ஒருவர் தற்செயலாக என் வீட்டு வாசலில் நான் நின்றிருந்ததை பார்த்துவிட்டு ஹலோ என்று சொல்லிக் கொண்டு வந்தார். வீட்டு வாசற்படி வரையில் வந்துவிட்ட அவரை நான் எப்படி உள்ளே கூப்பிடாமல் இருப்பது? கூப்பிட்டேன். வந்தவர் காஃபி சாப்பிட்டு விட்டு அப்போது வீட்டில் இருந்த என் கணவருடன் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு 5 நிமிஷங்களில் போய்விட்டார். அவர் போனதன் பிறகு இவர் என்னை பிடி பிடி என்று பிடித்து கொண்டாரே, பார்க்க வேண்டும். தெருவில் அவனை பார்த்ததுமே கவனிக்காதது மாதிரி நீ உள்ளே விருட்டென்று வந்திருக்க வேண்டாமா? அதெப்படி உள்ளே கூப்பிட்டு காப்பி உபசாரம் வேறு பண்ணுவாய் என்று சண்டை போட்டார். ரொம்பவும் குறுகிய மனசு. ஆனால் தான் மட்டும் லேடி ஸ்டெனோவை கூட்டிக் கொண்டு வாரக்கணக்கில் டூர் போவார். நான் கண்டுகொள்ள கூடாது. இது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் கணவர் என்னவாக இருக்கிறார் மேடம்? ஜெய் ப்ராடக்ட்ஸ் என்கிற காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கின்ற கம்பெனி ஒன்று இருக்கிறதே, அதன் பார்ட்னர்களில் ஒருவர். பெரிய பிசினஸ்மேன். எத்தனையோ பெண்களுக்கு பெருந்தன்மை மிக்க கணவர்கள் வாய்க்கிறார்கள். ஆனால் என் விஷயத்தில் அப்படி நேரவில்லை. இதையெல்லாம் யோசித்தவாறு கஸ்தூரி நிலை கண்ணாடியில் நின்று அகன்று வந்து திரும்பவும் நாற்காலியில் உட்கார்ந்தாள். அவள் கணவன் பாஸ்கரன் ஊரில் இல்லை. அந்த ஆங்கிலோ இந்திய ஸ்டெனோவுடன் பம்பாய்க்கு போயிருக்கிறான். அவளுக்கு முன்பு இருந்தவள் டூர் வர முடியாது என்று மறுத்து கொண்டிருந்தாளாம். அதனால் அவளை ஸ்டெனோ பதவியில் இருந்து தள்ளி டைபிஸ்ட் ஆக்கினார்களாம். அடுத்து வந்த இந்த பெண் லோனாவாம். அவள் பெயர். துணிச்சல்காரியாக இருந்தாள். அவருடன் ஒரு நாள் வீட்டுக்கு கூட வந்தாள். பருத்த தொடைகள் தெரிய அவள் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தது கன்றாவியாகத்தான் இருந்தது. அவர் மட்டும் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வரலாமாம். நாள் கணக்கில் டூர் போகலாமாம். ஆனால் வாசலோடு தற்செயலாக சென்ற அலுவலக நண்பரை, அதுவும் அவரே நின்று பேசிய பிறகு கூட உள்ளே கூப்பிட்டு காஃபி கொடுத்தது தப்பாம். அடியம்மா, என்ன நியாயமிடி இது? பெண்கள் நடத்தை விஷயத்தில் பொதுவாக நல்லவர்கள்தான், கண்ணியமானவர்கள்தான். ஆனால் கணவன்மார்களின் தகாத நடத்தையே சில பெண்களை தப்பான வழியில் இட்டு செல்கிறது என்று அவள் எண்ணி பெருமூச்சு விட்டாள். எதிர் வீட்டில் குடியிருந்த இளம்பெண் ரமாவிடம் பாஸ்கரன் வாலை ஆட்டவில்லையா என்ன? அந்த பெண் ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று பாஸ்கரன் வீட்டில் இல்லாத போது தன்னை சந்தித்து தன் கணவரை பற்றி படித்த புகார்கள் அவளுக்கு ஞாபகம் வந்தன. அவள் அலுவலகம் முடிந்து பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் போது கம்பெனி காரை கொண்டு வந்து நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ள சொல்லி அசடு வழிந்தது. அதிலும் முன்புற கதவை திறந்து உட்கார சொன்னது. மாடியில் நின்று கொண்டு வெறிக்க வெறிக்க பார்த்தது. அவள் அலுவலகம் முடிகையில் அடிக்கடி அவள் பார்வையில் படும்படி சுற்றுவது ஆகியவற்றையெல்லாம் அந்த பெண் எவ்வளவு கோபத்துடனும் வருத்தத்துடனும் தன்னிடம் தெரிவித்தாள். உங்கள் கணவரை கண்டித்து வையுங்கள் மேடம், அப்புறம் நான் விபரீத நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் என்று கூட சொல்லிவிட்டாளே அந்த பெண். பக்கத்து வீட்டு வயலட்டின் தோழியின் கணவர் பாஸ்கரனின் அலுவலகத்தில் வேலை செய்து வந்தார். அவர் வாயிலாக பாஸ்கரன் விருந்துகளில் குடிப்பது கஸ்தூரிக்கு தெரிய வந்தது. இரவு விடுதிகளுக்கெல்லாம் அவர் போவதாக காதில் விழுந்த போது கஸ்தூரிக்கு ஏற்பட்ட மன வருத்தம் இவ்வளவு அவ்வளவு அன்று. இவ்வளவுக்கும் அவள் அவருக்கு எந்த குறையும் வைத்தாள் இல்லை. அவளது அழகு, இளமை இவற்றுக்கு எந்த குற்றமும் இல்லை. ஆண்கள் தங்களிடம் இருக்கும் சர்ப்ளஸ் செக்கை தணித்து கொள்ள
சர்ப்ளஸ் செக்ஸை தணித்துக் கொள்ள இப்படியெல்லாம் ஆட்டம் போடுவார்கள் போலும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள். சில எழுத்தாளர்கள் செக்ஸ் பற்றி அசிங்கமாக எழுதுவது கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த குறைபாட்டால் தான் என்று அவளுக்கு தோன்றியது. ஒரு நாள் குடித்துவிட்டு தன்னிலை மறந்த நிலையில் அவர் கண்ட இடங்களுக்கெல்லாம் போக்குவரத்து வைத்துக் கொண்டிருந்த உண்மை அவரது வாய்ப்படவே வெளியாயிற்று. இதனால் கஸ்தூரிக்கு ஏற்பட்ட ஏமாற்றமும் வருத்தமும் கொஞ்ச நஞ்சமல்ல. இத்தனை குறைபாடுகளுடன் ஒரு கணவன் விளங்குகையில் அவனுக்கு மனைவியாக வாய்த்தவள் மட்டும் கற்புக்கரசியாக இருக்க வேண்டும் என்று எந்த அடிப்படையில் அவர் எதிர்பார்த்தார் என்று எண்ணி பார்த்தபோது எரிச்சலை விடவும் சிரிப்பே அவளுக்கு மிகுதியாக வந்தது. கடந்த 2 நாட்களாக சாரங்கன் அவள் வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறான். அவளது அழைப்பின் பேரில்தான். அக்கம் பக்கத்தில் யாரேனும் கவனித்திருக்க கூடும். கவனிப்பவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை பற்றிய கவலை கூட அவ்வளவாக அவளுக்கு இல்லாது போயிற்று. அதே அக்கம் பக்கத்தவர்கள் அவள் கணவனை பற்றி மட்டும் ஏன் ஒன்றும் பேசுவதில்லை? அவனையும் அவர்கள் விமர்சிப்பாராயின் அந்த நடுநிலையான விமர்சனத்துக்கு அவள் மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான். ஒருதலை பட்சமான அதற்கு அவள் ஏன் அஞ்ச வேண்டும்? ஒரு கால் சாரங்கன் தாம் இல்லாத நாட்களில் வந்து போவது பாஸ்கரனுக்கு தெரிய வந்தால் அவளுக்கு கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருந்தது. இம்மாதிரி நேரங்களில் ஆண்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது யாரும் யூகித்து சொல்ல முடியாத ஒன்று. மனைவி சோரம் போகிற இடங்களில் கொலையல்லவா விழுகிறது. சோரம் போனாலோ அது அவனது இயல்பு என்று ஆகிவிடுகிறது. அது மட்டுமன்று, எப்படி வேண்டுமானாலும் கெட்டு குட்டி சுவராகி வரும் கணவனை மனைவி எனப்படுபவள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட வேண்டுமாம். தப்பு தப்பு, மன்னித்து என்று சொன்னது கூட தப்புதான். கணவன் தப்பு செய்ததாக சமூகம் கருதினால் அல்லவோ அவனை மன்னிப்பது என்கிற நிலை ஏற்பட போகிறது. எனவே ஒன்றுமே நடவாதது மாதிரி நினைத்து மனைவி என்பவள் அவனை வணங்கி விரும்பி அவனோடு தன் கடைசி காலம் வரையிலும் வாழ கடன்பட்டவள். சாரங்கன் தன் வாழ்க்கையில் குறுக்கிட்டதன் பிறகு தன் மனம் வழக்கத்தை விடவும் இம்மாதிரியான எதிர்ப்பில் மிகுதியாக ஈடுபடுவதை அவள் உணர்ந்தாள். தன் மனம் அவன் பால் ஈர்க்கப்பட்டு வருவதுதான் அதற்குரிய காரணம் என்பது அவளுக்கு புரிந்த போது அவள் உடம்பு நடுங்கிற்று. இலைமறை காயாக வாய்விட்டு ஒன்றும் பேசிக்கொள்ளாமலேயே அவர்களுக்கிடையே ஒரு நெருக்கம் தோன்றிவிட்டதுதான். ஆனால் அவர்கள் இன்னமும் கூட அந்த கடைசி படிக்கு செல்லவில்லை. ஒரு கால் சூழ்நிலையில் ஒத்துழைப்பு அதற்கு கிடைக்காததே காரணமாகவும் இருக்கக்கூடும். கடந்த 2 நாட்களாக அவன் வந்து போய் கொண்டிருந்தான். எனினும் குழந்தைகள் வீட்டில் இருந்தபடியால் அப்படி ஏதும் நிகழாது போய்விட்டது போலும் என்றெண்ணிய போது அவள் உடம்பு நடுங்கிற்று. தனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் அவள் தவித்தாள். இன்று குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் இருந்தது. இதனால் பரபரப்புக்கும் அச்சத்துக்கும் மனசான்றின் உறுத்தலுக்கும் இடையே இன்று நடந்துவிடும் என்று அவள் நினைத்தது இனி சிறிது காலத்துக்கு நடக்க வாய்ப்பில்லை என்று இப்போது ஆகிவிட்டது. சாரங்கன் இன்னும் சில மாதங்களுக்கேனும் வரமாட்டான். ஊரில் அவனுடைய அம்மா இருந்தாள். அவளுக்கு தகவல் கொடுத்தானோ இல்லையோ, உதவிக்கு அவள் வந்தால்தான் உண்டு. அவனுக்கு நெருங்கிய உறவினர் வேறு யாரும் இல்லை. சேதி கொண்டு வந்த பொன்முடியை அது பற்றி விசாரித்திருக்கலாம் என்று அவள் நினைத்து கொண்டாள். எப்படியும் அவன் அந்த மருத்துவ விடுதிக்கு போய் சாரங்கனை பார்க்கத்தான் வேண்டும். பாஸ்கரன் இன்னும் 1 வாரத்துக்கு திரும்ப மாட்டார். அவர் வருகிற வரையில் நாள்தோறும் அவள் மருத்துவ விடுதிக்கு போய் வரலாம். அலுவலகத்துக்கு மட்டம் போட்டுவிட்டு அவனுக்கு அருகில் நிறைய நேரம் இருந்து ஒரு மனைவியைப் போல பணிவிடை செய்யலாம். மனைவியைப் போல ஏன்? சாரங்கனோடு கூடிய விரைவில் இதை பற்றி பேசிவிட வேண்டும். அவன் அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறான். அவன் அவளை பார்க்கிற பார்வையில் வெளிப்படுகிற கனிவே அதற்கு சான்று. பாஸ்கரனை மனவிலக்கு செய்வதற்கு அவளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நியாயமான காரணங்கள். குடிப்பது, குடி வெறியில் அவளை போட்டு அடிப்பது. இதற்கு பக்கத்து வீட்டு வயலட் சாட்சி சொல்வாள். அவர் கேளிக்கை இல்லங்களுக்கு போவதை நிரூபிக்க அதிக நேரம் ஆகாது. அதற்கும் எத்தனையோ சாட்சிகள் இருப்பார்கள். அவரை பிடிக்காதவர்கள் அதற்கு பிறகு 1 ஆண்டு காலம் அவளும் சாரங்கனும் சட்டப்படி காத்திருந்து விட்டே மனம் புரிந்து கொள்ள முடியும்.
குழந்தைகள் ராதா ரமேஷ் மீது சாரங்கன் மிகவும் ஆசையாக இருக்கிறான். குழந்தைகளும் அவன் மீது ஒட்டுதலாகவே இருக்கிறார்கள். எனவே மனவிலக்கு பெற்று அவனை மணந்ததற்கு பிறகு குழந்தைகளை பற்றிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது. குழந்தைகளை தானே வைத்துக் கொள்வதற்கு அவள் கணவன் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்க மாட்டான். விட்டது சனி என்று இருந்து விடுவான். அவள் சிந்தனை கலைந்தது. கடியாரம் 4 தடவைகள் அடித்து ஓய்ந்ததும் கஸ்தூரி எழுந்து முகம் கழுவி தன்னை மிக விரைவாக ஒப்பனை செய்து கொண்டு மருத்துவ விடுதி நோக்கி கிளம்பினாள். பேருந்துக்கு காத்திருக்க மனம் இல்லாமல் ஒரு டாக்ஸி பிடித்து போனாள். அவள் அந்த அறையினுள் நுழைந்த போது சாரங்கன் நல்ல நினைவுடன் இருந்தான். அவள் வரும் நேரத்தில் தான் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காக டாக்டர் கொடுத்த தூக்க மருந்தை சாப்பிடாமல் இருப்பதாக அவன் தெரிவித்த போது அவனது அன்பில் அவள் நெகிழ்ந்து போனாள். என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வலியை பொறுத்து கொண்டு தூங்காமல் இருக்கிறீர்களா என்று சிறு குழந்தையைப் போல அவள் கொஞ்சலாக அவனை கேட்டாள். ஆமாம், என்னை பார்த்ததும் நீங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக மட்டுமில்லை, உங்கள் அழகிய முகத்தை ஆசை தீர பார்ப்பதற்காகவும் தான் என்று அவன் வெளிப்படையாகவே பதில் சொன்னான். அவனை பார்த்தவுடன் தான் சட்டென்று கண் கலங்கி நின்றதில் அவள் உடனே உவகையுற்றாள். அவனது துன்பம் அவளை அழ வைக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டது அவளை நிம்மதியுற செய்தது. அவன் பால் தான் கொண்டிருக்கும் ஈர்ப்பை உணர்த்துவதற்கு இதை விடவும் பெரிய வாய்ப்பு அவளுக்கு கிடைத்துவிடப் போகிறதா என்ன? அவனது புகழ்ச்சி மொழிகளால் சிவந்து போன தன் முகத்தை அவள் அழுத்தி துடைத்து கொண்டு மிகுந்த உரிமையுடன் அவன் படுத்திருந்த கட்டிலுக்கு அருகே இருந்த முக்காலியின் மேல் உட்கார்ந்து கொண்டாள். அவன் தன் கையை நீட்டி அவள் மடியில் வைத்த போது அவள் அதை மறுக்காமல் இருந்தாள். எனினும் நெஞ்சு திக் திக் என்று படபடுத்து கொண்டிருந்தது. அவள் தன் கையை அகற்றாமல் இருந்தாள் என்பதில் துணி உற்றவன் போல் சாரங்கன் அவள் கையை இறுக பற்றி கொண்டான். அதற்கும் அவள் ஆட்சேபிக்கவில்லை. இருந்தாலும் ஒரு பொது மருத்துவமனையில் மணமான ஒரு பெண், அது தனி அறைதான் என்றாலும் இப்படி ஒரு மாற்றானுடன் நெருக்கம் வெளியே தெரிகிறாற்போல் வேற்றிருப்பது சரியல்ல என்று அவள் பெண்மையின் கவன மிகுதியுடன் சட்டென்று தன் கையை விடுவித்து கொண்டு, இங்கே வேண்டாம் சாரங்கன் என்றாள் மெதுவாக. அப்படியானால் வேறு எங்கே போவது என்றான் அவன். அவள் முகம் சிவந்து போயிற்று. அப்புறம் ஒரு நாள் உங்கள் உடம்பு சரியாகி நீங்கள் பழைய சாரங்கன் ஆனதற்கு பிறகு, இன்று என் கணவர் டூரிலிருந்து திரும்பியிருக்க வேண்டியவர், அதாவது இன்று மாலை வர வேண்டியவர் 3 மணிக்கு தந்தி வந்தது. டூரை நீட்டித்து விட்டதாகவும் திரும்பி வருவதற்கு இன்னும் 1 வாரம் பிடிக்கும் என்றும், அதுவரையில் நான் லீவு போடப் போகிறேன். லீவா? எதற்காக என்றான் சாரங்கன். அவன் குரலில் ஆவலும் மகிழ்ச்சியும் போட்டி போட்டுக்கொண்டு ஒலித்தன. அவள் தனக்காகவே விடுமுறை எடுத்துக்கொள்ளவிருக்கிறாள் என்பது அவனுக்கு அவள் சொல்லாமலேயே விளங்கிவிட்டாலும் அதை அவள் வாயால் கேட்டு மகிழ அவன் விரும்பினான். 1 வாரம் வரையிலாவது அதிக நேரம் உங்களுடன் இருக்க முடியுமல்லவா? அதற்காகத்தான். சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக. நான் மிகவும் பாக்கியசாலி. இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டது கூட நல்லதுக்குத்தான் என்று தோன்றுகிறது. அப்படியெல்லாம் அசட்டுத்தனமாக பேசாதீர்கள். உயிருக்கு ஒன்றும் ஆகாமல் நீங்கள் பிழைத்து கொண்டதில் நான் எவ்வளவு மகிழ்ச்சியடைந்தேன் தெரியுமா? இருண்டு கிடந்த என் வாழ்க்கையில் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி வந்தீர்கள். நீங்கள் மறுபடியும் எழுந்து நடமாட முடிய வேண்டுமே என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்னடாவென்றால் சிரிப்பாக இருக்கிறது. அது சரி, உங்கள் அம்மாவுக்கு தகவல் சொல்லிவிட்டீர்களா? இன்னும் இல்லை, இனிமேல்தான். ஆனால் நீங்கள் 1 வாரம் லீவு போட போவதாக இருப்பதை தெரிந்து கொண்டு விட்ட பிறகு இன்னும் 1 வாரம் வரையிலும் அம்மாவுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கலாமே என்று தோன்றுகிறது. அம்மா இங்கே வந்துவிட்டால் நம்மால் சுதந்திரமாக மனம் விட்டு இஷ்டம் போல் பேசவோ பழகவோ முடியாமல் போய்விடும். சாரங்கன் இப்படி சொன்னபோது அவன் குரலில் ததும்பிய காதல் அவள் இதயத்தை கவ்வியது. அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். சாரங்கன், இனி நீங்கள் மேடம் கீடம் வாருங்கள் நீங்கள் என்றெல்லாம் என்னிடம் பேசக்கூடாது.
நீங்கள் என்னை பேர் சொல்லி அழைப்பதையே நான் விரும்புகிறேன். இன்று நீங்கள் மிகவும் களைத்திருக்கிறீர்கள். இன்னும் 2 நாட்களில் நமது வருங்காலம் பற்றி நான் உங்களிடம் மனசு விட்டு பேசலாம் என்றிருக்கிறேன். அதற்கு இப்போது தோதான நேரம் இல்லை. என்ன பேசப் போகிறீர்கள் கஸ்தூரி? நமது என்று நீங்கள் குறிப்பிடுவது எனக்கு எத்தகைய மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? சரி, பேரை சொல்லி ஒரு வழியாக கூப்பிட்டு விட்டீர்கள். ஆனால் இந்த பன்மை உங்களை விட்டு போய்விட வேண்டும். அதெப்படி முடியும் கஸ்தூரி? நீங்கள் என்னை காட்டிலும் 5 வயது பெரியவராயிற்றே. அதனால் என்ன சாரங்கன்? மனங்கள் ஒன்றுபடும்போது அங்கே வேண்டாத மரியாதைகள் எல்லாம் எதற்கு? உண்மைதான் என்று சொல்லிவிட்டு அவன் சிறிது நேரம் பேசாமல் இருந்தான். கஸ்தூரி தான் கொணர்ந்திருந்த ஆப்பிள் பழங்களை அங்கே கிடந்த முக்காலியின் மீது வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் புறப்பட்டாள். வீட்டுக்கு வந்ததும் அவள் மனம் மகிழ்ச்சி, திகில், பரபரப்பு ஆகிய உணர்ச்சிகளின் விந்தையான கலவையில் சிக்கி தத்தளிக்கலாயிற்று. தன் எண்ணங்களை எல்லாம் யாரிடமாவது இறக்கி வைத்து ஆறுதலும் அமைதியும் பெற வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. பக்கத்து வீட்டு வயலட் அவளுக்கு மிகவும் நெருங்கிய தோழி. தன் எண்ணங்களில் எதையும் அவர்கள் ஒருவரிடமிருந்து மற்றவர் இதுகாரும் ஒளித்து கொண்டதில்லை. கஸ்தூரி மட்டும் அண்மை காலமாக தன் மனதில் சாரங்கன் சிறுக சிறுக நுழைந்து முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை வயலட்டிடம் சொல்லாது மறைத்து வந்திருக்கிறாள். இன்று வயலட் தன் அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் தன் மன போராட்டங்களை பற்றி அவளிடம் சொல்லி சுமையை இறக்கி வைக்க வேண்டும் என்று அவள் முடிவு கட்டினாள். முதிர்ந்த மனமும் முற்போக்கான எண்ணங்களும் கொண்ட வயலட் தனக்கு ஆதரவாக பேசுவாள் என்கிற நம்பிக்கை அளவு கடந்து அவளுக்கு இருந்ததும் அதற்கு காரணம். மாலை 6 மணிக்கு கஸ்தூரி வயலட்டின் வீட்டுக்கு சென்றாள். ராதாவும் ரமேஷும் மொட்டை மாடிக்கு படிக்க போய்விட்டிருந்தார்கள். கஸ்தூரி சொன்னவற்றையெல்லாம் வயலட் அமைதியாகவும் பரபரப்பு இன்றையும் ஒரு குழந்தையின் மிடற்றலை பெரியவள் ஒருத்தி கேட்பது போல கேட்டுக்கொண்டாள். மூச்சு விடாமல் பேசி முடித்த கஸ்தூரி, என்ன வயலட், ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாய்? நீ மிகவும் அதிர்ச்சியடைந்திருக்கிறாய் என்று தோன்றுகிறது. அல்லது ஆச்சரியத்தில் வாயடைத்து போய் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாயா என்று வினவினாள். கஸ்தூரி, நீ மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாய் என்று தோன்றுகிறது. ஆழ்ந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுப்பவர்கள் அறிவார்ந்த முறையில் சிந்தித்து செயல்படுவதில்லை. அதே போலத்தான் ஆழ்ந்த அறிவு மிக்கவர்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. அறிவு, உணர்ச்சி ஆகிய இரண்டும் எங்கே ஒத்துழைத்து செயல்படுகின்றனவோ அங்கே மனிதன் வெற்றியடைகிறான் என்ற வயலட் புன்னகை செய்தாள். இதென்ன புதிர்பேச்சு வயலட்? நீ என்ன சொல்கிறாய்? நீ சொல்வதை முழுவதுமாக என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. உணர்ச்சி, அறிவு இரண்டும் சம அளவில் கொண்டவர்களின் வாழ்க்கை எப்போதும் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையே நடக்கும் போராட்டமாகவே இருக்கும். அந்த வாழ்க்கையில் அமைதி இருக்காது. எந்த முடிவுக்கும் வர முடியாமல் தவிப்பவர்கள் அறிவு, உணர்ச்சி ஆகிய இரண்டையும் பெற்றவர்கள்தான். நீ சொல்வதை நான் ஓரளவுக்கு ஒப்புக்கொள்கிறேன் கஸ்தூரி, ஆனால் முழுவதுமாக இல்லை. சில நேரங்களில் உணர்ச்சிகளுக்கும் மற்றும் சில நேரங்களில் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியிருக்கிறது. ரொம்ப சரி வயலட், ஆனால் எதற்காக நீ இப்படி என் விஷயத்தில் பேசுகிறாய் என்பதை தெளிவாக சொன்னால் தேவலை. கஸ்தூரி, நான் சொல்லப்போவது எந்த அளவுக்கு உன் காதில் ஏறும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றில் மட்டும் நீ முட்டாளாகவே இருந்து வந்திருக்கிறாய் என்பதை நான் சொல்லியே தீர வேண்டும். கஸ்தூரி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். வயலட் அவளிடம் இவ்வளவு அதிகாரமாக இதற்கு முன்னால் பேசியதே இல்லை. சொல்லு வயலட், உன் அறிவுரை எனக்கு தேவை. அதனால் மனசு விட்டு எதுவானாலும் சொல்லு. பாஸ்கரனை விவாகரத்து செய்வதற்கு உனக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் மிகவும் நியாயமானவையாக இருக்கலாம். அந்த நியாயங்களை நான் வினவவில்லை. ஆனால் சாரங்கன் உன்னை மனைவியாக ஏற்க முன்வருவானா? இதை பற்றி அவனிடம் நீ பேசினாயா? கஸ்தூரிக்கு திடீரென்று கண்களை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருந்தது. இன்னும் இல்லை. அவனை ஒரு வார்த்தை கேட்காமலேயே நீ இவ்வளவு குதிப்பது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது கஸ்தூரி. எதற்கும் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு பிறகு வந்து என்னிடம் இதை பற்றி கேள். அவனது பதில் உனக்கு ஆதரவாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. வயலட், தயவு செய்து அப்படி சொல்லாதே. அவர் என்னை மணக்க மறுப்பார் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவரது அன்பை பற்றி
உனக்கு ஒன்றும் தெரியாது. எனது யூகம் பொய்க்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன் கஸ்தூரி. விவாகரத்து, கைம்பெண்களின் மறுமணம் ஆகியவை எல்லா கதைகளிலும் கட்டுரைகளிலும் பலமாக அடிபட்டு கொண்டிருக்கின்ற காலம் இது. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நடைமுறை என்று வரும்போது எத்தனை ஆண்கள் கைம்பெண்களை மணக்க முன்வருவார்கள் என்பதையோ, எத்தனை ஆண்கள் விவாகரத்து செய்த குழந்தைகள் கொண்ட ஒரு தாயை மணக்க முன்வருவார்கள் என்பதையோ நீயே யோசித்துப் பார். பெண்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி எந்த அளவுக்கு அவர்கள் ஏமாறாமல் இருப்பதற்கு அவசியமோ, அந்த அளவுக்கு நேர்மை உணர்ச்சி தாங்கள் பெண்களை ஏமாற்றாமல் இருப்பதற்கு ஆண்களுக்கு அவசியம். அதற்காக நான் பெண்களுக்கு சுயமரியாதை உணர்ச்சி வேண்டாம் என்று சொல்வதாக அர்த்தமாகாது. அது எந்த அளவுக்கு நடைமுறை வாழ்க்கையில் அவளுக்கு கை கொடுக்கும் என்பது அவள் சுயமரியாதை உணர்ச்சியை கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் முக்கியமானது. இந்த நாட்டு சமூகத்து ஆண்கள் குறுகிய உள்ளமும் பெண்களை மிதித்து நசுக்கும் பரம்பரை புத்தியும் கொண்டவர்கள். அவர்களது நியாயமற்ற காரியங்களை அவர்களையே சிறுக சிறுக உணர செய்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க பெண்கள் முயல வேண்டும். முதலில் இந்த முயற்சியில் பெண்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பிறகு தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை பெறுவதற்கான வசதிகள் பெண்களை தேடி வரும். அப்படி ஒரு முயற்சியில், அதாவது ஆண்களுக்கு பெண்களின் பால் நியாய உணர்ச்சியை புகட்டும் முயற்சியில் பெண்கள் வெற்றி பெறுவார்களாயின், இப்படி ஒரு நிலைக்கு பெண்கள் ஆளாகவே மாட்டார்களே வயலட்? மிகவும் சிக்கலான கேள்விதான் கஸ்தூரி, ஒப்புக்கொள்கிறேன். எதற்கும் அந்த சாரங்கனை ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு விடு. இவர்களையெல்லாம் நம்புவதற்கில்லை. மாற்றான் மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ள விழைகிற நேரத்தில் தன் மனைவி மட்டும் கற்புடையவளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள். நான் உன்னை புண்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் மனம் சலனமடைந்ததை நான் கேவலமாக நினைக்கவே இல்லை. சலனமுறாமல் இருப்பது மிக மேலானது. ஆனால் சில சலனங்களுக்கு சில நியாயங்கள். நீ சொல்கிறாற்போல் இருக்கும்போது அந்த சலனத்தை கண்டிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று ஆகிறது. எனினும் சாரங்கனிடம் பேசிவிட்டு மறுபடியும் நீ வா, ஒரு முடிவுக்கு வருவோம். அவன் சம்மதித்தால் பாஸ்கரனிடமிருந்து நீ விடுபடுவதில் என்னை காட்டிலும் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். வீட்டுக்கு திரும்பி வந்த கஸ்தூரியின் மனம் அமைதி, குழப்பம் ஆகிய இரண்டிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. வயலட்டிடம் தன் மனசுமையை இறக்கி வைத்ததன் பிறகு மனம் மிகவும் லேசாக இருந்ததை உணர்ந்து அவள் அமைதியுற்றாள். ஆனால் தனது உற்சாகத்தை குறைக்கும் முகமாக அவள் சொன்ன சொற்கள் அவளது மனதில் குழப்பத்தை தோற்றுவித்திருந்தன. அன்றிரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. மறுநாள் பொழுது விடிந்ததும் அவள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பியதன் பிறகு சாரங்கனுக்கு காஃபி எடுத்துக்கொண்டு மருத்துவ விடுதியை நோக்கி புறப்பட்டாள். சாரங்கன் காஃபியை குடித்துவிட்டு, மை டார்லிங் கஸ்தூரி என்று தன் கையை அவள் பால் நீட்டினான். கஸ்தூரி, இப்போது இல்லை சாரங்கன், நான் சொன்னேனே நமது வருங்காலம் என்று, அதை பற்றி நாம் இருவரும் ஒரு முடிவுக்கு வந்ததன் பிறகுதான் இதெல்லாம் என்றாள். என்ன கேட்கப் போகிறாய் என்னை கஸ்தூரி? நான் பாஸ்கரனிடமிருந்து விவாகரத்து வாங்கிவிடலாம் என்றிருக்கிறேன். சாரங்கன் சற்றே அதிர்ந்ததாய் தோன்றியது. அவன் முதுகை நிமிர்த்தி கொண்டான். அவன் கண்கள் விரிந்தன. என்னது, விவாகரத்தா? உண்மையாகவா கஸ்தூரி என்று கேட்டான். ஆமாம் சாரங்கன், உண்மையாகத்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் நினைப்பதற்கு அதில் என்ன மெருகிறது மேடம்? அது உங்கள் சொந்த விஷயம். நீங்கள் பாஸ்கரனிடமிருந்து விடுபடுகிறீர்கள் என்பதால் ஒரு நண்பன் என்ற முறையில் நான் நிம்மதியடைகிறேன், அவ்வளவுதான் என்று அவன் பதில் சொன்னான். அவன் கண்கள் தாழ்ந்திருந்தன. கஸ்தூரி மேடமாகிவிட்டதையும் அது உங்கள் சொந்த விஷயம் என்ற பட்டு கொள்ளாத அவன் பதிலையும் தங்கள் உறவு வெறும் நட்பு மட்டும்தான் என்பதை அவன் உணர்த்த முயன்றதையும் தன் கண்களை அவன் கெட்டிக்காரத்தனமாக விலக்கியதையும் அவள் கூர்மையாக கவனித்தாள். இருந்தாலும் அவனை பேச வைக்கும் முயற்சியில், என் சொந்த விஷயம் மட்டும்தானா சாரங்கன்? அது நம் சொந்த விஷயம் இல்லையா என்று ஏங்கிய குரலில் வினவினாள். விவாகரத்து பெறுவது நல்லதில்லை மேடம். உங்கள் குழந்தைகளின் நன்மையை உத்தேசித்து நீங்கள் இந்த எண்ணத்தை கைவிட்டு விடுவது நல்லது. உங்கள் அறிவுரை எதையும் கேட்பதற்கு இப்போது நான் இங்கே வரவில்லை என்று சுட சுட பதில் சொல்ல வேண்டும் போல அவளுக்கு இருந்தது. அடக்கி கொண்டாள்.
என்னை ஏற்க இருப்பவர் என் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்கும்போது கவலைப்பட என்ன இருக்கிறது சாரங்கன்? சாரங்கன் விலகிய பார்வையை திசை திருப்பி அவள் மீது பதித்தான். மேடம், நீங்கள் என்ன நினைத்து பேசுகிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் அது சாத்தியமில்லை. என்னை விட மூத்தவளான உங்களை, அதிலும் 2 குழந்தைகளுக்கு தாயான உங்களை மனைவியாக ஏற்பதை பற்றி என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உங்கள் கணவர் ஊரில் இல்லாத நாட்களில் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டுமானால் நான் தயாராக இருக்கிறேன். கஸ்தூரியின் கை கால்கள் நடுங்கின. அவள் ஒன்றுமே சொல்லாது எழுந்து நின்றாள். சில வினாடிகளுக்கு அங்கே நிலவிய மௌனம் மிக திண்மையானதாக இருந்தது. சாரங்கன் சரிந்து படுத்து கொண்டான். பொங்கி வந்த கண்ணீரை மிகுந்த முயற்சியின் பேரில் உள்ளிழுத்து கொண்ட கஸ்தூரி முகத்தை திருப்பிக் கொண்டு அவ்விடம் விட்டு அகன்றாள். வயலட், உன் வாய்க்கு சர்க்கரைதான் போட வேண்டும் என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தன. 1976ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.